நீ சூரிய தேவரின் முன்னிலையில் சபதம் செய்திருக்கிறாய். நீ உன்னுடைய அஷ்ட சக்திகளையும். இது எனது அன்பு சமர்ப்பணம் மற்றும் நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். அவருக்காக, அவரது சக்திக்காக நான் எனது யமன் மரணித்த பொழுதும் இந்த பிரபஞ்சத்தின் விதியையே மாற்றினாய். ஆனால் என் தாய்க்கு பிரச்சனை வந்த பொழுது எனக்கு எனது சபதத்தை நினைவுபடுத்துகிறாயா? மற்றும் வழியும் வேறாகும். சரி, அதை ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் வாக்கும் வேறானதா? நீ உன்னுடைய வாக்கை மீறவே மாட்டாய் என்று ஒரு பொழுதும் கூறாதே. விவாதத்தினை ஏற்படுத்திவிட்டார். இனிமே நாம் இந்த அனுமானை கர்ம பலனை அளிக்கும். சனி, நீ செய்ததுதான் நியாயம் என்று சொல்வேன். அனுமான் இப்பொழுது உணர்ச்சி வசப்படுகிறான். அவனால் புரிந்து கொள்ள இயலவில்லை. சனி, உன்னை நீயே குற்றவாளியாக எண்ணாதே மகனே. நீ உன்னுடைய கடமையைத்தான் செய்தாய். தேவி அஞ்சனையின் உயிரை காப்பாற்ற அழுததை நான் பார்த்த பொழுது அன்று நான் தங்களுக்கு இதுவரை உனது நண்பனாக இருந்தவன் உன்னுடன் கோபம் கொண்டுள்ளான். உன்னிடம் பேசக்கூட அவன் விரும்பவில்லை. அனுமான் செய்தது முறையற்றது என்பதை அவன்தான் புரிந்து கொண்டாக வேண்டும். பொழுதும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அட, இதென்ன புது பிரச்சனை உருவாகிவிட்டது? நீ ஏதாவது சிந்தித்தாக வேண்டும். உன்னுடைய சிறிய மூளையை பயன்படுத்து. அப்பொழுதுதான்